கோமாளிகள் கையில் ஜனநாயகம் கிடைக்குமே ஆனால் அந்த ஜனநாயகத்தினுடைய கூறுகளே கோமாளி கூத்தாகிவிடும். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய ஒரு இயக்கம். அந்த இயக்கமே ஜனநாயகத்தை நாசம் பண்ணுது. செத்தவங்க கூட எப்படா உட்காந்து டீ சாப்பிட்டாரு ராகுல் பார்ப்பாங்க. பார்த்தா இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் அட கேவலம் கேட்டவங்க. அது சிறு தவறால் நடந்துச்சு, அதை வச்சு ட்ராமா பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. இது நாங்கள் ஆடுறது ட்ராமாவா, நீங்கள் ஆடுறது ட்ராமாவா? நீங்கள் துணிச்சலாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேருக்கு உண்மையிலே நாங்களும் அதை செஞ்சிருக்கலாம்னு தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த துணிச்சலுக்கு பின்னாடி அவருடைய கணவர் திமுக காரர். நான் என்ன கேட்குறேன், திமுக காரனுக்கு தான் அந்த உணர்வு தூண்டி விட்டு திமுக இது தூண்டி விடுறது இல்லை. இந்த பொது இடத்துல ஒரு ஆளுநரை இது போன்ற அவமதிப்பு 8 கோடி தமிழர்களை அவமதிச்சுட்டு திடுறாரு அந்த ஆளு. திருவள்ளுவர் எழுதாத திருக்குறள்ல போட்டிருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எங்கள் இனத்தையோ எங்கள் மொழியவோ எங்கள் மண்ணையோ எங்கள் பண்பாட்டையோ நீங்கள் அவமதித்தால் நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் உன்னை அவமதிக்க நாங்கள் தயங்கம். தம்பி, அவங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது, நாம் இருக்கிறது. அவங்க கேட்கறது நியாயம். இந்த போராட்டத்துக்கும் தலைவர் கலைஞருக்கு இடம் கிடைச்சதுக்கு என்ன சம்பந்தம்? தலைவர் குடும்பத்துக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ போராடிட்டு இருக்கிறவங்க மொத்தம் 2300 பேர்ல நீங்க இப்ப 800 பேரா சுருங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் அந்த 1500 பேர் ஏன் வரல? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம், அதில் உயிரிழந்த 2 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஷாக். கோர்ட் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 30 நீங்கள் அந்த 5 கோடிக்கு மேலே இது போன்ற நீக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றம் சும்மா இருக்காது, ஒட்டுமொத்த நடைமுறையுமே நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தியும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, நான் இறந்தவர்களோடு டீ குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த சிறப்பு வாக்கு திருத்தத்தில் நீக்கப்பட்டவர்களோடு டீ குடிச்சிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுதான் கோமாளி ஆட்சி. அது இந்த ஒரு முந்தையே வந்தது. அது அதாவது என்ன அப்படின்னா, அதாவது கோமாளிகள் கையில் ஜனநாயகம் கிடைக்குமே ஆனால் அந்த ஜனநாயகத்தினுடைய கூறுகளே கோமாளி கூத்தாகிவிடும். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய ஒரு இயக்கம். அந்த இயக்கமே ஜனநாயகத்தை நாசம் பண்ணுது. பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், பாசிசத்தினுடைய ஒரு கூறு. உங்களுக்கு இந்த அமைப்புகளின் மீது நம்பிக்கையே இல்லாமல் ஆக்குகிற அந்த தன்மை இருக்குல்ல. நீதிமன்றத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இடி சிபிஐ ஐடி எது மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவனையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கும்போது எல்லா மனிதனுக்கும் அந்த ஒரு வெறுப்புணர்வு இருக்குல்ல, அந்த உச்சத்தில் அவன் என்ன பண்ணுறான்னே தெரியாது, நாடு நாசமாக போகும். இதுதான் அதனுடைய ஒரு முக்கியமான இதுதான் தேர்தல் ஆணையம் செய்திருக்கு. அதுக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக அவங்க கையில் நம்ம ஒரு மனுவும் கொடுத்துருக்கோம். 5 கோரிக்கைகள் கொண்ட மனு. நீங்கள் இப்படிலாம் தமிழ்நாட்டில் செஞ்சிடக்கூடாது, ரைட்? தெளிவாக உள்ளதை உள்ளபடி, தப்பு கிடையாது. இறந்தவர்களை நீக்குங்கள், தப்பு கிடையாது. 2 முறை வாக்கு இருந்தால் நீக்குங்கள், தவறு கிடையாது. ஆனால் கொடுக்க வேண்டிய வாய்ப்பை கொடுத்து திருத்துங்க. அதுதான் முறை. அது நம்ம யோகேந்திர யாதவ் நல்லா அது சுப்ரீம் கோர்ட்டில் வாதிட்டு இருந்தார். அதாவது செப்டம்பர் 30 நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி என்ன நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு பிறகு உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ண முடியாது, அப்பீல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே தேர்தலை நடத்திடுவீங்க. அக்டோபரில் நடத்தி, ஏன்னா நவம்பர் மாதம் 12 பழையபடி அவங்க பொறுப்பேற்கணும். அப்போ நடத்திடுவீங்க. இனிமேல் நான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால், இந்த தேர்தலில் நிற்கிற ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் இப்படி தூர தள்ளிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு 5 வருடம் கழித்து தான் அவனுக்கு அந்த வாய்ப்பு. இது எப்படி நியாயமாகும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியுது இவங்க பண்ணுறது பூரா தேவையில்லாத வேலை, கொடுமை. இப்போ இதை பார்த்தா மற்ற நாடுகள் எப்படி இருக்கும்? இன்றைக்கி சமூக ஊடகம் அப்படிங்கிறது, ஒரு காலத்தில் செய்தி தொடர்பு அப்படிங்கிறது வித்தின் இந்தியா தான் இருந்தது, ரொம்ப ரேராக தான் ஃபாரின். இப்போ அப்படி இல்லை, இன்டர்நெட் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடும். ஏன்னா தேர்தல் செத்தவங்க கூட எப்படா உட்காந்து டீ சாப்பிட்டாரு ராகுல் பார்ப்பாங்க. பார்த்தா இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் அட கேவலம் கேட்டவனுங்களா.
அது சிறு தவறால் நடந்துச்சு, அதை வச்சு ட்ராமா பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. இது இது நாங்கள் ஆடுறது ட்ராமாவா நீங்கள் ஆடுறது ட்ராமாவா? அநியாயம் பிடிச்சவங்கள எப்பா ஐயோ ஒன்றா ரெண்டா சொல்லி தொலைக்கிறதுக்கு. ஜீரோன்னு ஒரு அட்ரஸு, ஒரு வீடு, அந்த வீட்டில் 186 ஓட்டு, அந்த 186 ஓட்டில் இந்தியாவில் உள்ள அத்தனை சாதியிலையும் ஆள் இருக்கான், அத்தனை மதத்துலையும் ஆள் இருக்கான். என்ன கொடுமடா சாமி. இதை விட நேற்று ஒருத்தர் ரொம்ப வலதுசாரி ஒருத்தர் போய் பார்த்தாராம். அதாவது ஒரு அட்ரஸு இவர் சொல்லியிருந்தார்ல கர்நாடகாவில், அங்கே போனால் 180, அங்கே ஒரு பீர் கம்பெனி இருக்கான். அந்த பீர் கம்பெனியில் 186 பேர் வேலை பார்த்தாராம். அந்த 186 அந்த 186 பேரில் இப்போ அங்கே எத்தனை பேர் இருக்கா? அவட இங்கே 2 பேர் தான் இருக்கா. மீதி 184 பேர் எங்கடானா எங்கன்னே தெரியல. எப்படா கொடுத்தீங்க ஓட்டு? எப்பா ஒரு பீர் கம்பெனியை வீடுன்னு எப்படி கொடுக்க முடியும்? அதை ஏற்றுக்கிட்டு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னு இதுக்கு போய் வக்காலத்து வாக்குறாரே ஒரு வலதுசாரி. அப்போ என்னத்தை சொல்லி தொலைக்கிறது? நான் சொல்கிறது, தேர்தல் ஆணையம் நீங்கள் நியாயமாக செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது தம்பி ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 6 மாதம் ஆகும். ஏன்னா as per the norms நீங்கள் ரிலீஸ் பண்ணி நீங்கள் அவங்கள நீக்கினதுக்கு பிறகு 1 மாத காலம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். கொடுத்து அவங்க உங்ககிட்ட வரணும். நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த அப்பீலுக்கு போகணும். 2 அப்பீலுக்கு டைம் கொடுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா 3 ஏறத்தாழ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆயிரும். நீங்கள் ஃபைனலாக தேர்ந்தெடுக்கணும்னா குறைஞ்சது 6 மாதம் நீட்டாக பண்ணணும்னா. நீங்கள் யோக்கியனாக இருந்தால் அவர் தூக்கி போட்டார்ல ராகுல் காந்தி, அப்போ இதுதான் அப்படின்னு. தம்பி நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, பிஜேபியை திருடம்னு நம்ம சொல்லலை, ரைட்? திருட்டுத்தனம் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஒருத்தர் நகையை திருடுறான் தம்பி, திருடி ஒரு மார்வாடி, குஜராத்தி மார்வாடி கடையில் போய் அடமானம் வைக்கிறான். அதிக ரேட் அவன் கொடுக்குறான், திரும்ப திருடுறான், திரும்ப கொடுக்குறான், திரும்ப திருடுறான், திரும்ப கொடுக்குறான். அப்போ இவன் திருடுறாங்கிறது உண்மையாக இருக்குது. இவன் அந்த கடையிலேயே கொண்டு போய் கொடுக்குறான்னா அப்போ நமக்கு சந்தேகம் வருமா வராதா? எப்போங்க வா, நீ திருட இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அவன் இந்த நகையை திருடி எடுத்துகிட்டு வரான், உங்ககிட்ட தாரான், நீ திரும்ப திரும்ப வாங்கியிருக்க. 7 மாநிலத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறது இப்படி தான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போது உனக்கு இந்த திருட்டுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? கேட்டால் என்ன தப்பு? அது எப்படி எங்களை நீங்கள் திருடன்? ஒன்றே திருடன் சொல்லையா, உங்ககிட்ட வர நகை திருட்டு நகை அது திரும்ப திரும்ப உங்ககிட்டே வருதா? இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5 to 7% டிவியேஷன் வருது. அந்த 5 to 7 வந்திருந்தால் நீ ஜெயிக்கிற. 2 to 3% இருந்தால் வழக்கம் போல் நல்லது நடக்குது. எப்படி நடக்குது? அப்போ இதை கேட்கக்கூடாதா என்ன? இதை கேட்டால் உடனே நீங்கள் பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ திருடர்கள், நாங்கள் உங்களை திருடன் சொல்லையா. திருட்டு நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் தான், அதில் மாற்றம் இல்லை. இந்த வாக்கை திருடுவது எலெக்ஷன் கமிஷன் தான். அது எப்படி உங்ககிட்ட நிற்கிது? உன் வெற்றிக்கு எப்படி வழிவகுக்குது? அப்போது உனக்கு இதில் பயன்பாடு இருக்குது, உனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? இது யதார்த்தமாக ஒரு போலீஸ்காரங்கன்னே அதைத்தானே செய்வாங்க. உச்சநீதிமன்றத்திற்கும் தெரிகிறது. அதனால தான் அவங்க டைம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அரசியலமைப்பால் உருவான ஒரு அமைப்பை டக்குன்னு ஒரு முத்திரை குத்திர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீதியரசர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அதான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க டெஃபினட்டாக நாங்கள் ஒன்றும் செல்லாது, எல்லாம் பழையபடி 2024 என்ன இருந்ததோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், திருந்துவார்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் திருத்துவோம். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழர்கள்ட்டையும் இந்த அவேர்னஸ் இருக்கும். எல்லா கட்சி தொண்டர்கள்ட்டையும் தமிழர்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கும். யாரும் போய் அவங்கள மழுங்கடிக்க முடியாது. எனவே நான் சொல்லுகிறேன், இந்த வேலையை அவர்கள் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்பது தான் திமுகவினுடைய வாதம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு 13 நாட்களுக்கு மேலே அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் நடந்தது. பல்வேறு பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வி. இதனிடையே இந்த உயர்நீதிமன்றம் போராட்டம் நடத்தக்கூடிய இடம் அதுவல்ல, வேறு இடத்துல நடத்துங்க, காவல்துறை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நள்ளிரவு காவல்துறை கைது செய்திருக்காங்க. எல்லோருமே பல்வேறு இடங்களில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இதில் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அறவழியில் நடந்த போராட்டத்தை இவ்வளவு அராஜகமாக கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, நடப்பதை பார்த்தா மக்களாட்சி மாதிரி தெரியல, ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. அன்புமணி சொல்கிறாரு, முதல்வருக்கு திரைப்படங்களை பார்க்கவே பொழுது போகவில்லை,
அப்புறம் எப்படி தூய்மை பணியாளர்கள் விஷயத்தெல்லாம் கவனிப்பார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த போராட்டத்தை திமுக சரியாக கையாளவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? யார் விஜய் என்ன கேட்டார்? நடப்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அறவழியில் போராடுறவங்க மீது இவ்வளோ அடக்குமுறை தேவையா? எங்கே இருந்து கேட்குறாரு அவர்? பனையூர் வீட்டில் இருந்து. பனையூரில் இவர் போராட்டம் நடக்கிறது ரிப்பன் பில்டிங்லையா? ரிப்பன் பில்டிங். அவருக்கு எப்படி தெரியும்? செய்திகள் மூலமாக பார்த்துருப்பாரு. செய்திகள் மூலமாக பார்த்ததா? அப்புறம் இங்கேருந்து இவங்க போனாங்களா? ஆமாம், இவங்களும் போய் சந்திச்சு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி எங்கேயாவது ஒரு சர்க்கஸை? இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் சர்க்கஸ் நான் பார்த்ததில்லை. போராட்டத்தில் நாம் ஒரு தலைவர்கள் போகிறது அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக அதில் போய் கலந்துக்கிறது. இங்கேருந்து இது போய் அவரை போய் பனையூரில் போய் பார்த்துட்டு உடனே கொடுங்கோல் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? தம்பி, அவங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது நான் மறுக்கலை. அவங்க கேட்குறது நியாயம். எங்களுக்கு பணி நிரந்தரமாக வேணும், எங்களுக்கு சம்பளம் குறையாமல் இதை ஏற்பாடு பண்ணணும். முதல்ல ஒரு உண்மை என்னென்னா, 2012ஆம் ஆண்டிலேயே இந்த நம்ம சென்னையினுடைய ஒட்டுமொத்த 15 மண்டலத்தில் 10 மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா கொடுத்தது போக மீதி இருந்த 3-4 மண்டலத்துக்கு எடப்பாடி கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது 2 மண்டலம் தான். மொத்தம் 12 மண்டலம் இப்போ அவங்க சொல்கிற ப்ரைவேட்டுங்கிறதுல 10 மண்டலம் வந்து ஏடிஎம்கே பீரியடில் கொடுத்தது. 2 மண்டலம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் கூட நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சென்னை மக்களுக்கு வந்து அந்த குப்பைகளை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை, இவங்க இந்த தொழிலாளர்களையும் கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கணும். 2130 பேர் நினைக்கிறேன், என்னுடைய கணக்கு, எனக்கு வந்த கணக்கு, இவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து 750 ரூபா வாங்கிட்டு இருக்கோம் பெர் டே. அது வந்து அவங்ககிட்ட போனால் 550,000 அல்லனா 500,000 ஏதோ சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு 3000-லேருந்து 5000க்குள்ளே குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கூப்பிட்டாங்க, மேயர் போனாங்க, அமைச்சர் போனாங்க. ஏன்னா அது மாநகராட்சி, முறைப்படி மேயர் போகிறாங்க, அண்ணன் சேகர் பாபு போகிறாரு. அதன் பிறகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கும் தலைவர் கலைஞருக்கு வந்து இடம் கிடைச்சதுக்கு என்ன சம்பந்தம்? தலைவர் குடும்பத்துக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? சின்னவர் ஜெயிச்சதுக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறவங்க மொத்தம் 2300 பேரில் நீங்கள் இப்போ 800 பேராக சுருங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் அந்த 1500 பேர் ஏன் வரல? அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த போராட்டத்தை திசை மாற்றி தனக்கான இந்த தூய்மை பணியாளர்களுக்கான நியாயத்தை கேட்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைக்கு இதை பல பேர் கொண்டு செல்லுகிறார்கள் என்பது புரிந்து கொண்டதனால்தான் பெரும்பாலானவர்கள் வந்து அதிலிருந்து விலகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள நம்ம ஏதாவது பண்ணணும். இந்த பேசுகிறானே அத்தனை பேரும் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. 12 நாள் நீதிமன்ற ஆணை வர்ற வரைக்கும் யாராவது அவங்கள தொந்தரவு பண்ணோமா? நீங்கள்லாம் எப்படி போய் பார்த்தீங்க? அப்புறம் அப்போ இது வந்து சும்மா ஒரு முட்டாள்தனமாக என்னதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது. உண்மையான கன்சர்ன் இருந்தால் வாங்க தலைவர்கள் வாங்க, ஏங்க அதிக அமைச்சர்கள் கூப்பிட்றாங்க பேச, வாங்க நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், உட்காருங்க பேசுங்க. அதை விட்டு தேவையில்லாத விமர்சனங்களை ஏன் வைக்கிறீங்க? கூலி படம் பார்க்க நேரம் இருக்குது, சந்திக்க நேரம் இல்லைன்னு அன்புமணி சொல்கிறாரு. அன்புமணிக்கு நான் தான் சொல்கிறேன், இந்த அன்புமணிக்கு இப்போ எதில் நேரம் போகுது தெரியுமா? எந்தெந்த ஒட்டு கேட்பு கருவியெல்லாம் ரொம்ப வெளியே தெரியாமல் இருக்கிறது, எப்படி வயர்லெஸ் மூலமாக வெளியே இருந்து ஒட்டு கேட்கறது, அதுவும் தான் தகப்பனையே ஒட்டு கேட்கறது, படுக்கை அறை வரைக்கும் போய். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒன்று கேட்டிருக்காராம், எந்த பாட்டிலால் அடித்தா வெளியே தெரியாமல் உயிர் போகுங்கிற அளவுக்கெல்லாம் கேட்குறாராம். கேள்விப்பட்டேன் நான், உண்மையாக போயான்னு தெரில, சமூக ஊடகத்தில் போட்டிருக்காங்க. இவருக்கு இதுக்கு பொழுது இருக்கா? அப்புறம் இப்படி பேசலாமா? இப்படி நான் கேட்கலாம்ல? எனக்கு கேட்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா அது ஒரு இயக்கம், அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம ஒதுங்கி இருந்தால் அரசியலாக பேசுங்க. ஏன் தனி மனித அரசியலுக்கு வர்றீங்க? ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தால் சினிமா பார்க்கக்கூடாதா?
அவர் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? நேற்று கூட தாய்மானவர்கள் திட்டத்தை துவக்கி வச்சு தாய்மார்கள், பெரியவர்கள், நமது மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாருக்கும் செஞ்சுட்டு அவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. அதில் ஒரு சினிமாவை பார்க்குறதுல என்ன தப்பாது? உங்களை மாதிரி வந்து பீச்சுக்கு பீச்சு பங்களா வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே டால்ஃபின் குதிச்சு வரதையெல்லாம் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு. எப்போதும் எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு தான். நாங்கள் சொன்னதை பூரா செஞ்சுக்கிட்டு வர்றோம், அதில் மாற்றம் இல்லை. சிலது நம்ம நினச்சதை போல் கொஞ்சம் வேகமாக செய்ய முடியாமல் இருக்கலாம், நான் மறுக்கலை. அதாவது சில விஷயங்கள் உடனே செஞ்சிட முடியும், சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் நம்ம சொன்னதை மறுக்கலை, செய்ய மாட்டோம்னு சொல்லலை, காலம் ஒத்தி போட்டிருக்கு, அவ்வளோதான். செய்கிறோம். இவங்களுக்கு கூட நம்ம வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய இது வந்து ஒரு 300 ரூபா ஒரு நாளைக்கு குறையுது அப்படின்னா தப்பு. கூப்பிட்டு பேசுவோம், பேசி அவங்களுக்கு இந்த இதுதானே செய்யணும், இந்த ஒன்று தானே தம்பி கோரிக்கை. கருப்பு சிவப்பு ஆட்சியில் கருப்பு சிவப்புக்கு எதிராக இருக்குது இந்த ஆட்சி, சமூக நீதியே இங்கே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கருப்பு சிவப்புனா என்னன்னு தெரிஞ்சா தானே பேசுகிறவங்களுக்கு. அப்படி இருந்திருந்தால் நான் கேட்குறேன், கருப்பு சின்னத்தை தூக்கி பிடிக்கிற யாராவது அங்கே போய் நின்றுருக்காங்களா? சிவப்பு தோழர்கள் யாராவது அங்கே போய் நின்றுருக்காங்களா? ஏன் நிற்கலை? குரல் கொடுக்குறாங்கல்ல. இது வந்து சாதாரணமாக எப்போதும் ஒரு போராட்டம்னு வரும்போது ஏன் அங்கே போகலை? புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நானும் சொல்கிறேன். திமுகவும் அதில் உடன்படுது. நீங்கள் சொல்கிற அந்த குரல் இருக்கே, அந்த குரலில் இருக்கிற நியாயத்தை திமுக ஏற்றுக்கொள்கிறது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளுகிற இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ளுகிற விதம், நீதிமன்றம் அந்த இடம் கூடாது. நாங்கள் வாதிட்டமே, எங்கள் வழக்கறிஞர் என்ன சொன்னார்? அவங்கள போராடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிங்க, அந்த இடம் பொதுமக்களுக்கான இடம், அந்த இடத்துல போராட வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்திற்கோ மக்களினுடைய நியாயமான உணர்வுகளுக்கோ எதிரானதல்ல. இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் கேட்டால் நீதிமன்றம் அவங்கள வேறு இடத்த கொடுங்க. இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம்? போராடுங்க, பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்கள் கோரிக்கைகளை கேளுங்க, பேசுவோம், பேசி முடிவோம். யார் பின்னணியில் இருப்பாங்கன்னு ஊடுருவிட்டாங்க, பின்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ தலித் அமைப்புகளுக்கு எதிராக திமுக இருக்குது, கருப்பு சிவப்புக்கு எதிராக இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்குன்னு இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. யார் இதற்கு பின்னாடி இருப்பாங்க? இதை பூரா அந்த சோர்ஸ் பூரா எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க, கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எடுத்தகள் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில் முந்தி கோடம்பாக்கம், இப்போ சாலி கிராமம், அப்படி அந்த இடத்துல போய் நிற்கும். அதுதான் நடக்குதுங்க. அவங்க இந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அரசியல் கருத்துக்களை தூக்கி கொண்டு போடணும், அவங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்டு இதை செய்கிறாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை தம்பி. நம்ம சொல்கிறது என்னென்னா, அவர்களுடைய நியாயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு பேசி தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறது, வந்தால் பேசுவோம். இப்போ நேற்று ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டார். அங்கு ஒரு மாணவி ஜீன் ஜோசப் என்ற மாணவி வந்து அவரிடம் பட்டம் வாங்காமல் தவிர்த்து விட்டு துணைவேந்தர் கையால் வாங்குறாங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழர் நலனுக்கும் ஆளுநர் எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? சரியானது தான். ஒரு மாணவிக்கு அந்த ஒரு உற்சாகம் வந்திருப்பதும் பாராட்டத்தக்கது. அந்த உணர்வு எல்லா அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை அதுக்கு பிறகு அந்த சகோதரி அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்கும்போது நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், எல்லார்ட்டையுமே அந்த உணர்வு இருந்திருக்கு. நீங்கள் துணிச்சலாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேருக்கு உண்மையிலே நாங்களும் அதை செஞ்சுருக்கலாம்னு தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த துணிச்சலுக்கு பின்னாடி அவருடைய கணவர் திமுக காரர். நான் என்ன கேட்குறேன், திமுக காரனுக்கு தான் அந்த உணர்வு தூண்டி விட்டு, திமுக இது தூண்டி விடுறதில்ல, இந்த உணர்வை ஊட்டுதல் இருக்குல்ல, இது ஒரு தன்மான உணர்வு, இது ஒரு இனமான உணர்வு. இதை திமுக காரன் தானே செய்ய முடியும். பெருமை. அவருடைய கணவர் இதை சொல்லி அந்த சகோதரிக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறது. அத்தனை கூட்டத்தில் கூட நான் கவர்னரை தூக்கி எறிய முடியும் என்கிற தெம்பும் திராணியையும் ஊட்டியவன் திமுக காரன் என்றால் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதில் மறுத்ததற்கு ஒன்றுமே இல்லை, மறுதளிக்க ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஒரு பொது இடத்துல ஒரு ஆளுநரை இது போன்ற அவமதிப்பு, நாகரிகமற்ற 8 கோடி தமிழர்களை அவமதிச்சுட்டு திடுறாரு அந்த ஆளு. திருவள்ளுவர் எழுதாத திருக்குறளில் போட்டிருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உண்டா இல்லையா? கேட்டால் அதுக்கப்புறம் சொல்ல நாங்கள் வந்து ஏஐயில் கேட்டிருந்தோம், அது தப்பாக போச்சு அப்படின்னா அந்த திருக்குறளில் தான் அவர் கொடுத்தாரு. அப்புறம் மாற்றினாங்க.
அப்புறம் இது எவ்வளோ கேவலம். அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, வள்ளுவரே எழுதாத திருக்குறள் ஒரு 1330 இந்த ஆள் எழுதிட்டு போனாலும் போயிடுவார். அவ்வளோ கேவலமான நடவடிக்கையால் இருக்குது. அப்போ 8 கோடி தமிழர்களே அவர் அவமதித்திருக்கிற அந்த ஒரு மனுஷனை நாங்கள் அவமதிக்க தான் செய்வோம். தப்பு கிடையாது. நீங்கள் எங்கள் இனத்தையோ எங்கள் மொழியவோ எங்கள் மண்ணையோ எங்கள் பண்பாட்டையோ நீங்கள் அவமதித்தால் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் உன்னை அவமதிக்க நாங்கள் தயங்க மாட்டோம். இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் திமுக செய்வது அப்படின்னு பாஜக. உண்மை அது அல்ல. அந்த சகோதரி சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த அரசியல் இதுவும் கிடையாது. என்னுடைய கணவர் அரசியல் இதில் இருக்கிறாரே தவிர நான் இதை அரசியல் நோக்கில் செய்யவில்லை. அவங்க தான் சொல்கிறாங்களே. நிறைய அவங்க பேசும்போது இங்கிலீஷ் வந்தப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என்ன நிறைய இங்கிலீஷ் நான் அயல்நாட்டில் தான் இருந்தேன் அதிக நாள் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, மொழி உணர்வு, இன உணர்வு. நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேனே தவிர, ஆனால் அவங்க ஒரு பிஹெச்டி, ஒரு ரிசர்ச் ஸ்காலர். அவங்கள நம்ம சொன்னதுனால அவங்க செஞ்சுருவாங்களா? நடக்காது. அவங்க ஃபீல் பண்ணணும். அதை அவங்க உணர்ந்திருக்காங்க. இது இவர் தமிழுக்கும் தமிழினத்திற்கும் எதிராக இருக்கிறார், பாஜகவின் ஊதுகுழலாக இருக்கிறார் என்பது தெரிந்து அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தப்பில்லை. இதில் நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த சகோதரி 50% பாராட்டினால் அந்த துணைவேந்தரை நான் 50% பாராட்டுறேன். ஒரு விஷயம் பாருங்கள் தம்பி, இந்த சகோதரி அவர் நிற்கிறார், கவர்னர் நிற்கிறார், தாண்டி இந்த குழந்தை வீசிக்கிட்டு போகுது. ஒருவேளை அந்த வீசி இல்லைம்மா நீ கவர்னர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி இருந்தால் இப்போ என்னவாயிருக்கும்? புரியுதா? அப்போ அந்த வீசிக்கு தெரியும்ல, அவரை தாண்டி தான் நம்மகிட்ட வாங்குது இந்த குழந்தை அப்படின்னு செஞ்சுருக்காருல்ல, அவரை பாராட்டணும்ல. இது வரைக்கும் யாரும் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே ஏன்? உள்ளபடி சொல்ல போனால் தமிழனினுடைய அந்த எதிர்ப்புணர்வை அந்த சகோதரி காட்டினாலும் அதற்கு துணைவேந்தரினுடைய அந்த உணர்வும் காரணம்ங்கிறேன். நான் துணைவேந்தரை பாராட்டுறேங்கிறேன். யாராவது இப்போ இந்த சொல்கிறீங்களே, இந்த கவர்னருக்கெல்லாம் சாலரை அடிச்சுட்டு வராங்களே, இதில் எவனாவது ஒருத்தனை வீசி ஆக்கி வச்சுருந்தா நீங்கள் ஐயாட்ட தான் வாங்கணும், ஐயாட்ட தான் வாங்கணுன்றப்ப அந்த அறவேக்காட்டு ஐபிஎஸ் அதிகாரிலாம் சில பேர் திட்டுறானே, இவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்லணும்னா, தீபத்தை பார்க்கிற நாம் அந்த தீபத்தை ஏற்ற உதவிய தீக்குச்சியையும் மறந்து விடக்கூடாது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அந்த சகோதரி மறுத்தது முக்கியமல்ல, அந்த மறுப்பு வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்த ஒரு துணைவேந்தர் சந்திரசேகர் நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.